நம்ம நாட்டில் வந்து மக்கள் முதல்ல ஒழுக்கமா இல்லை சார். மக்கள் ஒழுக்கமா இருந்தால் அரசியல்வாதிகளை சரியா வைக்க முடியும். மக்கள் வந்து நம்ம என்ன கொடுக்குறானோ ஃப்ரீன்னு கொடுக்குறத வாங்கிக்கிறான். அதுக்கு நம்மள்ட்ட வந்து நம்ம நிதிநிலை சரியா இருக்கா அப்படிங்கிறது அரசுல இருக்காங்கிறது அரசாங்கம் அதை பத்தி கவலைப்படுறதில்லை. இன்னைக்கு என்ன ஃப்ரீயா கொடுத்தா நமக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத பண்றோம். அதுக்கு வந்து நிதி கிடையாது. நிச்சயமா நம்ம நாட்டுடைய வருவாய் என்ன, அதுக்கான திட்டங்களை போடணும். வருவாய்க்கு மேல திட்டங்களை போடுறதுனால என்ன பண்றோம், ஒயின் ஷாப் மூலமா வரும்போது கிட்ட 50,000 கோடி 1,00,000 கோடின்னு வருமானம் வருது. அந்த வருவாயை வச்சு இவங்க இந்த மாதிரி திட்டங்கள்லாம் பண்றாங்க. அதனால நிச்சயமாக இதை ஒழிக்க முடியாது. ஆனா ஒழிக்கலாம். நிச்சயமாக மக்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இப்ப இவர் வந்து 718 கடையை நம்ம மூடி இருக்காரு இவரு விஜய். இது வந்து இன்னும் மொத்தமாக மூட முடியும். அதுக்கு என்ன பண்ணணும், மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். எனக்கு வந்து நீ ஃப்ரீ பஸ் கொடு, எனக்கு மாசம் 4,000 ரூபாய் கூட, இதெல்லாம் கொடுக்க முடியாது அரசாங்கத்தால. முதல்ல நல்ல ரோடு போடணும், நல்ல மருத்துவம் கொடுக்கணும், நல்ல கல்வி கொடுக்கணும். இதைத்தான் முதல்ல கொடுக்கணும். சுகாதாரம், கல்வி, சாலை போக்குவரத்து, இது சட்டம் ஒழுங்கு, இது சரியா இருந்தாலே ஒரு நாடு உருப்படும். ஆனா இதெல்லாம் இட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், என்ன நம்ம வீட்டுல எனக்கு ஃப்ரிட்ஜ் கொடுக்குறானா, எனக்கு வாஷிங் மிஷின் கொடுக்குறானா, இதெல்லாம் எதிர்பார்த்தோம்னா இது நடக்காது. இது மாதிரி பண்ணும்போது நிச்சயமா இந்த நாடு சீரழிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கும். போதைங்கிறது ஒவ்வொரு மனிதனும் இன்னைக்கு வந்து இளைஞர்கள் பூரா இன்னைக்கு போதையில் என்ன பண்றான், ரொம்ப தள்ளாடிக்கிட்டு இருக்கான். அவனால வந்து ஒரு ஆணாக அவனால செயல்பட முடியல. அவனை ஒவ்வொரு இளைஞனுடைய வாழ்க்கைங்கிறது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 40 வயசோட முடிஞ்சு போகுது அவன் லைஃப். அவனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது 30 வயசு 25 மேல தான் ஆரம்பிக்குது. அவன் இப்ப கல்யாணம் பண்ணா குழந்தை பிறகு அப்படிங்கிறது காரணமே அந்த மது தான். ஏன்னா இதுலயும் அவன் வாழ்க்கையை முடிச்சுக்கிறான். ஆகவே இதெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும்னா மக்கள் முதல்ல வந்து இதை இனாமா கொடுக்கறது, எனக்கு விலையில்லா பொருள்னு கொடுக்குறாங்கல்ல அரசாங்கத்தில், அதை முதல்ல தடுக்கணும். அது வந்து அதுக்கு ஆர்வம் காட்டக்கூடாது. மக்கள் இதை வாங்கக்கூடாது. என்ன கேட்டா என்ன சொல்ல போனா